முதல் மதிப்பிற்கும் மரியாதைக்கு உரிய ஐசரி வேலன் அவர்கள் என்னிடம் வந்து ஆனந்த் பிலிம்ஸிலே என் மகன் விளையாட்டுத்தனமாக இருக்கின்றாரே, அவருடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று என்னிடம் கேட்டபொழுது 1983 அந்த கபாலீஸ்வரர் கோயிலுடைய குடியிருப்பில் அவர்கள் குடியிருந்த காலத்தில் உங்களையும் வாழ வைப்பார், ஊரையும் வாழ வைப்பார், உலகத்தை கட்டி ஆழ்வார் என்று அன்றே முத்தாய்ப்பாக சொன்னவன் இந்த பிரேசோடன். மதிப்பிற்கு மரியாதைக்குரிய வேந்தர் அவர்கள் இந்த நாட்டுக்கு பொக்கிஷம் போன்றவர். கல்வி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தொட்டிங்க பாருங்க இல்லையா? அன்ன சத்திரம் 1000 வைத்தால் 1000 10,000 நாட்டால் அன்ன யாவிரம் புண்ணியம் கோடி அங்க ஒரு ஏழைக்கு எழுத்தறிவித்தல். ஒரு பல்கலைக்கழகமாக நீங்கள் உயர்ந்திருப்பதற்கு காரணம் இயற்கை இன்னும் இந்த நாட்டை விட்டு வெளியேறிவிடவில்லை, சத்தியம் இந்த நாட்டை விட்டு இன்னும் விலகவில்லை. பிறந்து சிறந்து வளர்ந்து உயர்ந்து இந்த உலகம் வாழ வைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இருக்கின்ற காரணத்தினால்தான் இன்று இந்த மதிப்பிற்கும் மரியாதைக்கும் அவருடைய வேந்தர் கால்களை என் நெஞ்சார தொட்டு வணங்குகின்றேன். ஐசரி கணேசனிடம் வேலை பார்ப்பவர்கள் மகிழ்வாக இருக்கின்றார்கள். அத்தனை பேரும் சிரிச்சுக்கிட்டு வந்து எங்க வைஸ் சான்சலர் எங்க கணேஷ்னு சொல்லுகின்ற அந்த அன்பு இருக்கிறதே, நீங்கள் மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை நிறுவி இருக்கிறீர்கள், நீங்கள் இங்கு சக்கரவர்த்தியாக அன்பால் வாழ்கின்றீர்கள். கதைன்னா பேசித்தான் தீரணும், காத்துன்னா வீசித்தான் தீரணும், கவிதைன்னா வாசிச்சு தான் தேரணும், கணேசன்னா நேசிச்சு தான் தேரணும். நடிகர் சங்கத்துக்கு எக்கச்சக்கமான டொனேஷன் கொடுக்கிறார். நிறைய பேர் இவருடைய பென்ஷனை நம்பி வாழ்றாங்க. எப்படி ராகவேந்தர் மண்ணறையில் அடங்கிய பின்னும் 700 ஆண்டுகள் இந்த உலகத்தில் வாழ்கின்றாரோ, நீங்கள் தலைமுறையாக இந்த வேல்ஸ் பல்கலைக்கழகம் வாழும். அது எந்த சக்தியினாலும் அசைக்க முடியாது. இந்த குடும்பம் ஆள்போல் தலைத்து அருகுபோல் வேரோடி வாழும் என்று வாழ்த்தி, இவர் இன்னும் உலகத்தின் உச்சாணி கொம்பை தொடுகின்ற நேரத்தில் ஒரு பார்வையாளனாக எங்கோ இருந்து கோபுர தரிசனம் செய்கின்ற ஒரு சாதாரண பக்தனாக தொண்டனாக ஐசரி கணேஷ் வாழ்த்துவேன் என்று சொல்லி வணங்கி அமைகிறேன். நன்றிகள், வணக்கங்கள் பல பல.